ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மதிய வணக்கம். இன்னைக்கு ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். முதல் தடவை யார் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க முதல் தடவை 1 2 3 ஓகே. இங்கே முதல் தடவையாக நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற அவங்களுடைய குடும்பத்தாருக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தாருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இன்னைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையினுடைய 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றார். சங்கரோ நரகாயேவ குலஜானாம் குலஷச்சக பதந்தி பிதரோகியேஷாம் லுப்த பிண்டோதகிரியா. அர்ஜுனன் என்ன சொல்றார் கிருஷ்ணரை பார்த்து? கிருஷ்ணா, தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் ஏற்படும். அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப பண்பாடு நிச்சயமா வந்து பின்பற்ற முடியாம போய் அவங்க நரக வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அது போன்ற சீர்குலைந்த குலத்துல இருக்கிற முன்னோர்கள்லாம் வீழ்ச்சி அடைவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு செய்யப்படக்கூடிய அந்த கர்ம காரியங்கள் பிண்டமும் நீரும் அழிக்கப்படாம அந்த நிகழ்ச்சி நடக்காதனால அவங்கள வீழ்ச்சி அடைவாங்க. இந்த மகாபாரத யுத்தம் வேணுமா வேண்டாமா? அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமா இருக்கு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கொஞ்சம் வாதம் பண்றாரு. இந்த யுத்தம் தேவையில்லை, இந்த யுத்தம் வந்து தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு 5 காரணம் சொல்றாரு. 5 காரணம் சொல்லி இந்த 5 காரணத்தினால இது தேவையில்லை, இது வேண்டாம். என்னென்ன 5 காரணம் சொல்றாரு? ஸ்வஜனா ஸ்வஜனா, என்னுடைய ஜனங்க, என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் மைத்துனர்கள், என் சகோதரர்கள், என் மாமன்மார்கள், என் பாட்டனர், இவங்களோடய நான் சண்டை போடணும். அப்போ இந்த என்னுடைய மக்களோடய நான் சண்டை போடணும். கிருஷ்ணா, நீங்க வந்து கேசிங்கிற அசுரனை கொன்னீங்க, மதுங்கிற அரக்கனை கொன்னீங்க, என்னை மட்டும் ஏன் சொந்தக்காரங்களை கொள்ள சொல்றீங்க? என்னை மட்டும் ஏன் வந்து என் சொந்தக்காரங்களை கொள்ள சொல்றீங்க? 2வது காரணம், பாவமே வந்து சேரும். அவங்க வேணா பாவியா இருந்துட்டு போகட்டும், அந்த பாவிகளை கொண்டு நாமே பாவத்தை சேர்த்துக்கணும், அதனால வேண்டாம். 3வது, குல நாசம் ஆயிடும். குடும்பத்துல வந்து பெரியவங்க எல்லாம் இறந்து போகும்போது இளைய தலைமுறையை வழிநடத்த யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுல எல்டர்லி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தாத்தா பெரியப்பா, இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இளைய தலைமுறை யார் வழி நடத்துவாங்க? அப்ப அவங்க தவறான வழியில போயிட மாட்டாங்களா? அதனால வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்து இன்னும் 2 ரீசன் இருக்கு. குல தர்மம் குலநாசமாயிடுன்னு 3வது, இன்னும் 2 பாக்கி என்ன இருக்கு? எனக்கு இது சந்தோஷம் தராது. என் உறவினர்களையும் நண்பர்களையும் கொண்டுட்டு எனக்கு ராஜ்யம் கிடைச்சு நான் எப்படி அனுபவிப்பேன்? இப்போ என்னுடைய உறவினர்களை நான் கொண்டுட்டேன். என்னுடைய தாத்தா, பாட்டனார், பீஷ்மர், அப்புறம் வந்து என்னுடைய சகோதரர்கள், மாமன்மார்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கிறீங்க. இவங்களெல்லாம் கொண்டுட்டு ராஜ்யத்தை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? இப்போ வந்து ஹரிக்கு பர்த்டே. ஹரியோடைய பர்த்டே என்ன பண்ணாங்க? யாரையும் கூப்பிடாம கேக்கு வாங்கி ஆர்டர் பண்ணி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள அவங்க மட்டும் வெட்டினேன். அப்படி அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அந்த பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்றாங்க? நண்பர்கள், உறவினர் எல்லாம் கூப்பிட்டு கிராண்டா வந்து பலூன் எல்லாம் கட்டி விட்டு இல்லையா, ஹரிபோல்னு கீர்த்தனெல்லாம் போட்டு அப்போ செலிப்ரேட், அப்போதான் என்ஜாய்மெண்ட் இருக்கும். எல்லாரும் சேர்ந்தா தான் அனுபவிக்க முடியும், தனியாக அனுபவிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அர்ஜுனன் நினைக்கிறாரு. நான் இந்த யுத்தத்தில் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா நான் எப்படி அனுபவிப்பேன்? அதனால வேண்டாம். கடைசியா என்ன சொல்றாரு? அர்ஜுனனுக்கே உண்டான இறக்க குணம், இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் மன்னன் ஆகணுமா? வேண்டாம். அப்படி இந்த 5 காரணங்களை சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தத்தை வேணாம், மகாபாரத யுத்தம் வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுல இது ஒரு காரணம். 4வது காரணம், இந்த மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இளைய தலைமுறைகளை வழி நடத்த யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க தவறான வழியில போவாங்க. அப்படி அவங்க தவறான வழியில போகும்போது தேவையில்லாத சந்ததிகளை உருவாகும்.
அப்படி தேவையில்லாத சந்ததிகள்லாம் உருவாயிடுச்சுன்னா சமுதாயத்துல எல்லாமே நாசமாயிடும், குல நாசமாயிடும், குல தர்மம் போயிடும். அப்போ அந்த முன்னோர்கள்லாம் பாதுகாக்கப்பட முடியாம அவங்க நரகத்துக்கு போவாங்க. இது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். இது அர்ஜுனுடைய ஆர்குமெண்ட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா பின்னாடி கிருஷ்ணர் இதெல்லாமே பிரேக் பண்ணிடுவார், எல்லாத்தையும் உடைச்சிடுவார். பட் இங்க நம்ம கவிக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல, இன்னைக்கு கலியுகத்துல பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள நம்பிக்கையே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்து எந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை? இந்த இறந்து போனவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் உண்மையா? முதல்ல கடவுள் இருக்காரா இல்லையான்னு வர கேள்வி. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி சந்தேகம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் இருக்காரா இல்லைன்னு யாரும் கேள்வி கேட்டு, ஆனா எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. இப்ப ஏன் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது? ஏன்னா இன்னைக்கு பயிற்சி இல்லை, கடவுளை பற்றிய விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படுறதில்லை. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிஸ்லயோ கடவுள் யாரு, அவர் இருக்காரா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் பார்க்க முடியுமா, அவர் இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கா, கடவுளை பற்றி விஷயங்கள் நம்முடைய இதிகாச புராணங்கள் கற்றுத்தரப்படுவதில்லை. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம். ஸோ இந்த எஜுகேஷன் இல்லாதனால பெரும்பாலும் இன்னைக்கு மக்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எதை நம்புறாங்க? பேரளவான அறிவியல், மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியலை வச்சு நம்புறாங்க. அது அறிவியல் சொன்னாதான் உண்மையை நினைச்சுக்கிறேன், சயின்ஸ் சொன்னாதான் உண்மையை நினைச்சுக்கிறேன். ஆனா வேதிக் சயின்ஸ் அவங்களுக்கு தெரியல. வேத அறிவியல், இந்த வேதிக் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னா ஆன்மீக அறிவியல் தெரியாதனால இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அறியாமையில தான் இருக்கு. போன வாரம் கூட பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஆத்மாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்ப இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு ஆத்மாவை பத்தியே தெரியாது. எல்லாம் இந்த உடலை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உடலை அனுபவிக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நிறைய தப்புகள் பண்றாங்க, குற்றங்கள் செய்யறாங்க, பாவகாரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு சொசைட்டில, சமுதாயத்துல நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோட இப்ப கம்பேர் பண்ண ஒப்பிட்டா படிச்சவங்க நிறைய இருக்காங்க, குற்றங்களும் அதிகமா இருக்கு. படிச்சவங்க அதிகமா இருந்தா குற்றங்கள் குறையணும் இல்லையா? ஒரு சொசைட்டில ஒரு சமுதாயத்துல படிப்பறிவு இருக்கிறவங்க, நான் ஸ்கூல் ஒரு காலத்துல எல்லாம் கிராமத்துல உள்ளவங்க ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க, காலேஜ் போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க ஸ்கூலு காலேஜ்லாம் பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க. அப்போ பெரும்பாலும் படிச்சவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் குற்றங்கள் அதிகரிக்கணும், ஏன் தவறுகள் அதிகரிக்கணும்? அப்ப என்ன காரணம்? எந்த கல்வி வேணுமோ அதை விட்டுட்டோம், எந்த கல்வி தேவையோ அந்த கல்வி இல்லை. இன்னைக்கு படிக்கிற கல்வி பூரா சுயநலவாதிகளையும் பௌதிகமான எண்ணம் உள்ளவங்க புலன்பத்து தான் வளரும். அதனால இந்த கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு குற்றங்களும் குறைகளும் அதிகமா நடக்குதுன்னா முதல் காரணம் இந்த மாதிரி கல்வி இல்லை. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்? அரசாங்கத்து மேலே தப்பு இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய குற்றங்கள் குறைகள் நடக்குதுன்னா அரசாங்கத்து மேலே தப்பு இருக்கு. ஏன்னா இந்த எஜுகேஷன் அரசாங்கம் கொடுக்கல, ஏன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கே இது தெரியல. இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நாலேஜ் இல்லை. இந்த நாலேஜ் இல்லாதவங்க எப்படி இந்த நாலேஜ் கொடுக்க முடியும் இல்லையா? இந்த கல்வி தெரியாதவங்க இந்த கல்வியை கொடுக்க முடியாது. அதனால முதல் கோணம், முற்றும் கோணம், ஆரம்பமே தப்பான பாடம் படிக்கிறதுனால அங்க பேரளவாதான் ஒழுக்கமெல்லாம் எதிர்பார்க்கணும், சோகால் டிசிப்ளின். ஸோ இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள், சமுதாயத்துல சோ மெனி ப்ராப்ளம். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறாங்க, பெண்கள் துன்புறுத்தப்படுறாங்க, தினம் நியூஸ் வருது. உடனே அரசாங்கமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் வேணாம், சட்டத்திட்டங்களை கடுமையாக்கலாம். அரசாங்கம் என்ன செய்யலாம்? சட்டத்திட்டத்தை கடுமையாக்கலாம். நீங்க மதுபானத்தை பயன்படுத்தக்கூடாது, அதை தடை செய்யணும். அரசாங்கம்
மதுபானத்தை தடை பண்ணலாம், போதைப் பொருட்களை தடை பண்ணலாம். அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கலாம், கடுமையான தண்டனைகளை விதிக்கலாம். இதுதான் அரசாங்கம் பண்ண முடியும். அப்போ பொதுமக்கள் சைட்ல இருந்து என்ன பண்ணும்? பொதுமக்கள், அதிகாரிகள், பெற்றோர்கள், பிள்ளைங்க, சமுதாயத்துல எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? ஒரு பையனும் பொண்ணும் ரோட்ல பேசிட்டு போறாங்க நைட்டு 11 மணிக்கு அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு போக முடியாது. கேட்கணும், நீ யாருமா, ஏன் இந்த நேரத்துல எங்க போறீங்க, ஏன் இந்த நேரத்துல ரோட்ல பேசிட்டு இருக்கீங்க, உங்க வீடு எங்க, உங்க அப்பா அம்மா எங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக்கு இருக்கு. இது போலீஸ்காரர் தான் கேட்கணும்னு இல்லை இல்லையா? am I ரைட்? கரெக்டா இல்லையா? இதே கிராமத்துல 11 மணிக்கு யாராவது வீட்டுல பொண்ணு வெளியில இருந்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம அப்பா எங்க, ஏன் இங்க சுத்திட்டு இருக்க? அவருக்கு தெரியும் அது யாருடைய பொண்ணுன்னு. நகரத்துல இருக்கிறவங்க தெரியுமா அந்த பொண்ணு யாருடைய பொண்ணுன்னு? ஏன்னா அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு, எல்லாம் ஒரு மூலையில. அப்பா ஒரு நாட்டுல வேலை பண்ணிட்டு இருப்பாரு, அம்மா ஒரு ஊர்ல இருப்பாங்க, அக்கா ஒரு ஊர்ல, தம்பி ஒரு ஊர்ல. கடைசியில் யாரு எங்க இருக்கா, என்ன பண்றா? ஸோ இன்னைக்கு சமுதாயத்துல வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னா இந்த ட்ரைனிங் இல்லை. ஆண்களுக்கான பயிற்சி, ஆண்கள் வந்து எப்படி தர்மப்படி நடக்கணும், எப்படி பெண்கள்கிட்ட கண்ணியமா நடந்துக்கணும், எப்படி சமுதாயத்தில் எப்படி ஒழுக்க விதிகளை பின்பற்றுறதுங்கிற ட்ரைனிங் வந்து ராமாயணத்திலிருந்தும் மகாபாரத்திலிருந்தும் ஆண்களுக்கு கொடுக்கணும். பகவத்கீதை, பாகவதம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உண்மையான சுதந்திரம்னா என்ன. நீ வந்து ஆடம்பரமா ஆடை அணிகிறதோ இதெல்லாம் சுதந்திரம் இல்லை, இது உன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறது. அப்ப பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உண்மையான சுதந்திரம் என்ன. ஆண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகள்ட்ட எப்படி நடந்துக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும், இந்த நாலேஜ் முதல்ல பெற்றோருக்கு இருக்கணும், அவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்புறம் சமுதாயத்துல ஒருத்தருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்புறம் அரசு அதிகாரிகள், காவல்துறை, அப்புறம் அமைச்சர் எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ ஃபண்டமெண்டலா பேசிக்கா அடிப்படையில எல்லாருக்கும் இங்க பொறுப்பு இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, ஒரு தனி நபருக்கும் ஒரு ஒழுக்கம் பொறுப்பு இருக்கணும். ஓகே, நான் இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ரைட்? ஸோ அப்படி இந்த இந்த குணங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா நான் கிருஷ்ணனோட பின்பற்றணும், நான் சாஸ்திரம் படிக்கணும், பகவத்கீதை, பாகவதம், சத் சங்கத்துக்கு வரணும். சத் சங்கத்துல வரும்போது தான் எப்படி நடந்துக்கணும். ரைட்? இப்ப அர்ஜுன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சமுதாயத்துல பெரியவங்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுக்கல. அன்னைக்கெல்லாம் வீட்டுல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. தப்பு பண்ண உடனே சொல்லுவாங்க இது தப்பு, பண்ணக்கூடாது. பெரியப்பா, சித்தப்பா, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில அப்பா, அம்மா, குழந்தைங்க, அவங்களும் சேர்ந்து கிடையாது. அப்பா காலையில வேலைக்கு போயிடுவாரு, அவர் காலையில போனா அவர் பார்க்கவே முடியாது. சம்டைம் ஒரு வீட்லயே இல்லை, வெளியே வேலை பார்க்குது. அப்ப அப்பாவோட கைடன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சொசைட்டில, சமுதாயத்துல குழந்தைகளுக்கு அப்பாவுடைய வழிகாட்டுதல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஊர்ல வேலை பார்க்குறாரு. சரி, அம்மாவுக்கு என்ன தெரியும், அம்மா வந்து டிவி சீரியல் பார்க்கறது நினைச்சிரியா போகுது. அதனால அம்மாவுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல. இல்ல அம்மாவும் ஒர்க் பண்றவங்க ஆயிடுறாங்க. இன்னைக்கு சொசைட்டில வந்து சமுதாயத்துல கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. இல்லாட்டி மனைவிக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல, ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல தான் வந்திருக்காங்க. அப்ப இந்த குழந்தைகள் யார் சொல்லி தருவா? ஸ்கூல்ல போனா அங்கேயும் சொல்லி தருது இல்லை. இப்படி ஒண்ணுமே தெரியாம இது எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தை யார் கூட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கா? இப்ப நீ குழந்தைகள் யார் கூட ரொம்ப அசோசியேஷன் சங்கம் இருக்காங்க, மொபைல் அசுரன். மொபைல்கிற பூதத்தோடையும் பிசாசோடையும் தான் வாங்கணும். இந்த மொபைல்கிற பூதம், பிசாசு என்ன பண்ணும், நம்ம நேரத்தை அப்படியே விழுங்கிரும், நம்மளை முட்டாளாக்கிரும். எப்ப பாரு ரீல்ஸ், மீம்ஸ், அது இது, சோ மெனி திங்ஸ். அப்புறம் கொஞ்ச நாள்ல பைத்தியமாவே. அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் அது. குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் சொல்லி தரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸாம்பிளரியா இருக்கணும். பெற்றோர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, சமுதாயத்துல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால அர்ஜுனன் சொல்றாரு, இந்த இளைய தலைமுறைகள் வீணா போயிடக்கூடாது, அவங்க தவறான வழியில போகக்கூடாது. இளைய தலைமுறைகள் வீணா போய் தவறான வழியில போயிட்டாங்கன்னா அந்த குலமே
நாசமாயிடுது. ஒரு ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை சாஸ்திரத்திலிருந்து விலகிச்சுன்னா ஹோல் அந்த மனித குலமே வீணா போயிடும். ஏன்னா என்ன காரணம்? ஏன்னா இதுதான் மெயின் ரீசன். அந்த மனித குலத்துக்கான தர்மம் செய்யப்படாது போகும்போது எல்லாரும் நரக வாழ்க்கைக்கு போவாங்க. வாழும் போது நரக வாழ்க்கை, உடலை விட்டாலும் நரக வாழ்க்கை. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தைகளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு. புத்ரா, பையனை வந்து புத்திரன்னு சொல்லுவாங்க. புத்ரா அப்படின்னா திராயதே இது பூ, திராயதே இது பூ அப்படின்னா பூ என்ற நரகத்துக்கு போகாம காப்பாற்றணும் தான் புத்திரன். தன் பெற்றோர்களை முன்னோர்களை நரகத்துக்கு போகாம காப்பாற்றணும். இந்த நரகங்கிறது அது எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. நரகம் எங்க இருக்கு கேட்கணும். நம்ம இப்ப நகரத்துல இருக்கோம், அதே நரகமா தான் இருக்கு. நகர வாழ்க்கையே நரக வாழ்க்கை தான். இது இல்லாம இன்னும் நிறைய நரகம் இருக்கு. 28 நரகலோகம் இருக்கிறதா பாகவதம் சொல்லுது. எவ்வளவு நரகலோகம் இருக்கு? 28 நரகலோகம். கும்பிபாகம், தாமீஸ்வரம், அந்த தாமீஸ்வரம், ரௌரவம், மகாரௌரவம், இந்த மாதிரி 28 நரகலோகம். எவ்வளவு பேர் அந்நியன் சினிமா பார்த்துருக்கீங்க பாருங்க. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. சினிமா படம் எடுத்தா நம்புவோம். ஆமாமா பிரபு, அந்த படத்துல என்ன சிட்டில் போட்டு பொறிச்சு எடுத்தாங்க. சுச்சி முகம்னு ஒரு நரகம் இருக்கு. சுச்சி முகம் நரகத்துல தையல் மிஷின்ல வச்சு தைப்பாங்க. யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ, பொதுமக்களை ஏமாத்தி லஞ்சம் வாங்கினவங்க, அரசாங்கத்துல பதவியில இருந்துட்டு ஏமாத்தி லஞ்சம் வாங்கினவங்களை கொண்டு போய் இந்த சுச்சி முகங்கிற நரகத்துல போட்டு அங்க ஒரு தையல் மிஷின்ல வச்சு தைப்பாங்க. அவன் நாம நினைச்சுக்கலாம், நான் தான் உடலை விட்டுட்டேனே. இப்போ ஒருத்தர் இறந்து போறாரு, இப்ப நான் இருக்கேன், நான் இறந்து போயிட்டேன்னா இந்த உடம்பு நான் விட்டுட்டேன், அப்புறம் எனக்கு எப்படி தண்டனை? தண்டனைக்கு ஒரு உடம்பு இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போன ஒரு யூனிஃபார்ம் போடுறோம். சிலர் வந்து ஆபீஸ் போகும்போது ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க, சிலர் ஸ்கூல்ல ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாடி இருக்கு. ஆத்மா இந்த உடம்பை விட்ட உடனே பனிஷ்மெண்ட்டுக்கு, தண்டனைக்கான ஒரு சரீரம் எடுத்துக்கும். அந்த சரீரத்துல ஃபுல்லா பனிஷ்மெண்ட் தான், தண்டனை தான். என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். 5 வயசுல ஹரி வந்து என்ன பண்ணா, எந்த பூச்சியை நசுக்குனா, 10 வயசுல வந்து யாரை தள்ளி விட்டான், 12 வயசுல லோகோவை கிள்ளி வச்சானு, அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். ஹரி என்னென்ன பண்ணானோ எல்லாம் அந்த ரெக்கார்ட்ல இருக்கும். சித்திரகுப்தா ரைட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் யமராஜ்னு ஒரு கோர்ட் இருக்கு. யமராஜ் வந்து அவருக்கு ஒரு கோர்ட் இருக்கு, தர்மராஜ். அந்த கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டுவாங்க. அதுக்கு போற வழியிலே நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒருத்தர் இந்த உடம்பை விட்ட உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒருத்தர் குற்றவாளியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. எப்படி உட்கார வச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியாது, நான் சொல்ல வேண்டாம். குற்றவாளிய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க. டியூட்டிக்கு வர போலீஸ்காரர் அடிப்பார், டியூட்டி விட்டு போற போலீஸ்காரர் அடிப்பார். ஏன் அடிச்சாருங்க கேள்வியே கேட்கக்கூடாது, அடி வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஏன் அடிச்சீங்க அதெல்லாம் கேட்கவே கூடாது. கேட்டா இந்த 2 அடி சேர்த்து கொடுக்கும். சார் ஏன் சார் அடிக்கிறீங்க, அதுக்கு 2 அடி சேர்த்து கொடுக்கும். அதனால டியூட்டிக்கு வர போலீஸ்கார் அடிப்பாரு, டியூட்டிக்கு போற போலீஸ்கார் அடிப்பாரு. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா உடலை விட்டவனே நிறைய பாவம் செஞ்சிருந்தா யமதூதர் வந்து அவரை பிடிச்சிட்டு போவாங்க. யமதூதர்கள், அது யமதூதர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. என்ன மாதிரியே மூக்கெல்லாம் கோணையா, கண்ணெல்லாம் மாதிரி அப்படியே பார்க்க பயங்கரமா இருக்கும். அவங்கள பார்த்தாலே வந்து யமதூதரை பார்த்தாலே ஒருத்தர் மலை ஜலம் கழிச்சிருவாங்க, பெட்லயே மூத்திரம் போயிடும், அப்படி இருப்பாங்க. அந்த ஜீவாத்மா பிடிச்சிட்டு போய் போற வழியில இந்த ஜீவாத்மா கேட்பாரு, என்னை விட்டுருங்க, உன்னையாடா விடணும், ஏண்டா ஒரு நாளாவது நீ கோயில போய் பகவான் பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருப்பே, நீ மொபைலை விட்டு கையில வச்சுட்டு என்னைக்கா பக்தர்களுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கியா? மொபைலு கை மாதிரி இந்த இன்னைக்காவது நீ கோயில் வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கியா? யாரையா பார்த்து அரே கிருஷ்ணா கையெழுத்து கும்பிட்டுருக்கியா? பலார்னு ஒரு அறை விழும். அந்த அறை உளுந்து அந்த வழி போறதுல இன்னொரு அறை விழுகும். இந்த பக்கம் ஒருத்தர், இந்த கணத்துல ஒருத்தர் அறைவாரு, அந்த கணத்துல ஒருத்தர் அறைவாரு. அவர் போகும்போது எப்படி ஒரு ஷூ போட்டு கூட்டிட்டு போவாங்கன்னா, அந்த ஷூ ஃபுல்லா ஆணியா இருக்கும். ஆணி உள்ள ஷூ போட்டு கூட்டிட்டு போவார், நல்லா சாஃப்டா இருக்கும். அப்புறம் போற வழியில யமராஜோட உலோகத்துக்கு போற வழியில ஒரு அழகான குளம் இருக்கும், வைதரணின்னு பேர் அந்த நதிக்கு, வைதரணி. அந்த நதி எப்படி இருக்குன்னா, சந்தனம் ஜவ்வாதெல்லாம் இல்லை, மலம் மூத்திரம் சீலு ரத்தம், இதுதான் அந்த நதியே இருக்கு. அந்த நதி ஃபுல்லா மலமும் மூத்திரம் சீலெல்லாம் இருக்கும். அதுல நம்மளை முக்கி அப்படி டிப் பண்ணி எடுப்பாங்க.
அப்படி டிப் பண்ணி எடுத்து நேராக கொண்டு யமராஜ் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் யமராஜ் பார்ப்பாரு, ஓகே 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 இவனுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டு, இவ்வளோ வருஷம் வந்து இவன் கும்பி பாகத்தில் இருக்கட்டும், ஏன் இவனை கும்பி பாகத்தில் போடணும், இவன் சிக்கன் 65 சாப்பிட்ருக்கான் அப்போட கும்பி பாகத்தில். அங்கே ஒரு கிரில் சிக்கன் இருக்கும். நம்ம வந்து கிரில் சிக்கன் என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளில் கிரில் சிக்கன், இந்த சிக்கனை வந்து கிரில்ல சுத்த விட்டுருப்பான். அங்கே என்ன பண்ணுவாங்க, நம்மளை சுத்த விட்டுருவாங்க. அந்த சிக்கன் வந்து நம்மளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நம்மளை தோலை உரிச்சு உப்பு காண்டம் போட்டு, இந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை உரிச்சு உப்பு காண்டம் போட்டு மிளகெல்லாம் தேய்ச்சி ஒரு கிரில்ல மாட்டி விட்டுருவாங்க. நம்ம சாப்பிட்ட சிக்கன் இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து சாப்பிட்டுட்டு. அதுதான் மாம்ஷா. மாம்ஷானா இன்னைக்கு நான் உன்ன சாப்பிட்றேன், அப்புறம் என்ன நீ சாப்பிட்டுக்கோ. ஒரு ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லணுமா அந்த ஆடுகிட்ட, ஓ ஆடே ஆடே, நான் உன்னை இப்ப வெட்டுறேன், நீ அப்புறம் என்ன சாப்பிட்டுக்கோ, நான் இப்போ உன்ன சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுக்கோ. அதுதான் மாம்ஷா. நான் இன்னைக்கு அதை வெட்டுவேன், நாளைக்கு அதை என்ன வெட்டும். இப்படி அவனை கிரில் சிக்கன் பண்ணிடுவாங்க. அந்த ஜீவாத்மாவை அந்த கிரில்ல மாட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் கடந்து இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தான்னா மனித உடல் கிடைக்கும். இல்லாட்டி பன்னியாவோ கழுதியாவோ பிறக்க வேண்டியது. சிலப்போ ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், வாழ்நாள்ல ஒரு நல்லதும் பண்ணதில்லை. காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறது, பல்லு விளக்காம சாப்பிட்றது, குளிக்காம பெட்ல உட்கார்ந்து இருக்கிறது, யாரை பார்த்தாலும் வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மனுஷ உடலும் கிடைக்காது, விலங்கோட உடலும் கிடைக்காது. அப்ப எந்த உடல்ல இருப்பாங்க, பிசாசு உடல்ல இருப்பாங்க. பேய் பிசாசு. இப்ப நம்பிக்கை இல்லை, அது வேற. சும்மா பேய் கதையெல்லாம் விடாதீங்க. எங்க பேய் காமிக்க பார்க்கலாம், பேய் காமிக்க முடியுமா? யாராவது இங்க பேய் பிசாசு காமிக்க முடியுமா? அப்ப இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க இருக்குன்னு? அதுக்கு வந்து ரூபம் கிடையாது, அது சூட்சும உடல்ல இருக்கும். ஏன்னா இப்ப நான் இருக்கேன், நான் வந்து இறந்து போயிட்டேன், ஆனா ரொம்ப பாவம் பண்ணி இறந்து போயிருக்கேன். அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு, கோவப்பட்டு, திருடி, ஏமாத்தி, பொய் சொல்லி, கொலை பண்ணி, கொள்ளையடிச்சு நிறைய பண்ணியிருக்கேன். ஊபிஸ் மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆகும், என்னங்க கொண்டு போய் போடுவாங்க, எனக்கு வந்து உடம்பே கிடைக்காது. அடுத்த பெரிய உடம்பு கிடைக்காம நான் என்ன ஆகிட்டு இருப்பேன், பிசாசு ரூபத்தில் இருப்பேன். அப்ப எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது, ஏன்னா உடம்பு இல்லை. இப்போ நான் ஒரு ஸ்வீட் கடையை பார்க்கும்போது அங்க ஜாங்கிரி, ஹல்வா, குலோப் ஜாமுன்லாம் வச்சிருக்காங்க. அந்த உடம்பு இருந்தாலும் அனுபவிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், யாரு ரொம்ப பலவீனமா இருக்காங்களோ அவங்க மேல போய் உட்காந்து. இப்ப என் உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு, இவரு வந்து உடம்பு இல்லாம இருக்காரு, இவருக்கு அனுபவிக்குன்னு என்ன இருக்கு, அப்ப என் உடம்புக்குள்ள வருவார். அப்ப ஆல்ரெடி என் உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு, அப்ப அந்த ஆத்மாவை டாமினேட் பண்ணி இன்னொரு ஆன்மா வந்து, இந்த உடல் இருக்கிற ஆத்மாவை டாமினேட் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த ஆன்மா மேல அதிகாரம் பண்ணி இது வந்து உட்காந்துக்கும். இந்த ஆன்மா உட்காந்துட்டு அனுபவிக்கும். அதுவும் பேய் பிடிக்கிறது. சிலர்லாம் பேய் பிடிச்சவங்களாம் இருக்காங்க. நார்மலாவே இன்னைக்கு மக்கள் பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. அது ரெண்டாவது. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. ஆனா உண்மையான பேய் பிடிக்கிறதுனா ஆல்ரெடி இந்த உடல்ல ஒரு ஆத்மா இருக்கு, இன்னொரு ஆத்மா வந்து டாமினேட் பண்ணும். இங்க வந்து கேரளால சோட்டானிக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒரு பகவதி கோயில் இருக்கு. அந்த சோட்டானிக்கரை பகவதி கோயில பேயை ஓட்டுவாங்க. அங்க நிறைய பேர் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க மந்திரம் எல்லாம் போட்டு அந்த பேயை ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூட்சும சரீரம், பேய் பிசாசோட உடல் இருக்கிறது ரொம்ப பாவம், ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வேளை இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தர்மம்னா என்ன, ஒரு 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 பையன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய தர்மம் என்ன, ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் அந்த குடும்பத்துல இருக்கிற முன்னோர்களுக்கு என்ன செய்யணும். என்னுடைய நான் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன், அந்த வம்சாவளியில என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும். அவங்கதான் போய் சேர்ந்துட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன் இல்ல. அடுத்த கேள்வி வந்து, அவங்கதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்களே, எங்க போனாங்க, என்னவா இருக்காங்க தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கத்துல இருக்காங்களா, பித்ருலோகத்துல இருக்காங்களா, இல்ல பிசாசு ரூபத்துல இருக்காங்களா, எப்படி தெரியும்? யாருக்காவது தெரியுமா? யாராவது வாட்ஸ்அப்ல பேசியிருக்கீங்களா? உங்க முன்னோரோட யாராவது செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? தெரியாது இல்லையா? நம்ம முன்னோர்களை பத்தி எதுவுமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு.
ஸோ இன்னைக்கு வந்து இந்த அமாவாசை இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. இறந்து போற முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம், நீரும் தண்ணி வைக்கிறது, எள்ளு தானம் பண்றது, பிண்ட தானம் பண்றது. இது அமாவாசை மாசம் பண்ணணும். மாசத்துல ஒரு அமாவாசை வரும், அதுல இறந்து போனவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எள்ளு பிண்டம் கொடுக்கணும். இது வந்து ஒருத்தர் இறந்து போனப்போ செய்ய வேண்டிய வேலையில இருக்கு. ஒருத்தர் பிறந்தா என்ன பண்ணணும், இறந்தா என்ன பண்ணணும், வாழும்போது என்ன பண்ணணும், இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், படிக்க வைக்கும் போது என்ன பண்ணணும், அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வயிற்றுல குழந்தை உண்டானா என்ன பண்ணணும், அந்த ஆன்மா உடலை விட்டு இறந்து போனா என்ன பண்ணணும், இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. இதுக்கு சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரா மீன்ஸ் பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ். சம்ஸ்காரம்னு சொன்னா புனிதப்படுத்துகிற சடங்கு. கர்ப்பாதான சம்ஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு. கர்ப்பாதான சம்ஸ்காரம்னா ஒரு ஆணும் பொண்ணு கல்யாணம் பண்ணி சேர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு சம்ஸ்காரம் பண்ணும், ஒரு பூஜை பண்ணும், யஜ்ஞம் பண்ணும். அதுக்கப்புறம் கடவுள் சிந்தனையோட இறை உணர்வோட சேரணும். அப்போ அந்த நல்ல குழந்தை, நல்ல ஒரு சந்ததி கிடைக்கும். அந்த கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணா நல்ல சந்ததி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கர்ப்பவதி ஆனவுடனே 7 மாசத்துல சீமந்தம் பண்ணுவாங்க. அப்போ இந்த கருவில் இருக்கிற சிசு வந்து நல்லபடியா வெளியே வரணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அவங்க பகவத்கீதை பாகவதெல்லாம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணம், பேர் சூட்டு விழா, குழந்தைக்கு பேர் கொடுக்குறது. அது பப்பி, குப்பி, நிம்மி, ஜிப்பின்னு எல்லாம் வைக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்க சொன்னா என்னங்க ராதா கிருஷ்ணன் கோவிந்தன், நீ அந்த காலத்து பேரை வச்சுட்டீங்க, கோபால், கோவிந்த, ராதா கிருஷ்ணன். மாடனை வைங்க, பப்பி, குப்பி, ஜிம்மி. ஆனா இது நாய்க்கு வைக்கிற பேர், ஆனா பரவாயில்ல வைங்க, நல்லா இருக்கு, பப்ளு. இதெல்லாம் நாய்க்குட்டிக்கு வைக்கிற பேரு. அப்ப நம்ம என்ன பேர் வைக்கணும், ராதா கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, விஷ்ணு, இந்த மாதிரி கிருஷ்ணா, இந்த மாதிரி பேர் வச்சா என்ன ஆகும், அந்த குழந்தையை கூப்பிடுறது மூலமா அவங்க தன்னை அறியாமே கடவுளை கூப்பிட்டு இருக்காங்க. அதான் இந்த அஜாமிலன் கதையில படிச்சோம். அஜாமிலன் தன்னுடைய குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சாரு. அவர் கடவுள் நாராயணன் கூப்பிடல, பகவான் நாராயணன் கூப்பிடல, தன் குழந்தைதான் கூப்பிட்டாரு. யமதூதர் வந்து அஜாமிலனை பிடிச்சுன்னு போக வந்தாங்க. அப்போ விஷ்ணு தூதர் வந்து தடுத்து நிறுத்தினாங்க, நீ அஜாமிலனை கொண்டு போக நான் விடமாட்டோம். ரைட். அதனால குழந்தைகளுக்கு ஏன் அன்னைக்கு கடவுள் பேரை வச்சாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, சிலப்போ வந்து தாத்தாவுடைய பேரை பேர குழந்தைகளுக்கு, தாத்தாவுடைய பேர் இருக்கு இல்லையா, அது பேர குழந்தைக்கு வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க, பாட்டியோட பேரு பொண்ணு குழந்தைக்கு வைப்பாங்க, தாத்தாவுடைய பேரை பேர குழந்தைக்கு வைப்பாங்க. இப்ப எங்க அப்பாவுடைய அப்பா பேரும் ஜெகதீஷன், அப்ப எனக்கு ஜெகதீஷன் பேர் வச்சாங்க. இப்போ ஒரு அம்மாவுடைய அம்மா பேர் பார்வதினா அந்த குழந்தைக்கு பார்வதின்னு பேர் வச்சாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க, அவங்க அது மூலமா அவங்கதான் மீண்டும் இந்த வம்சத்துல வந்திருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை. என்னோட தாத்தா தான் எனக்கு திரும்ப குழந்தையா வந்திருக்காரு, எங்க பாட்டி தான் திரும்ப வந்திருக்காங்க, அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அந்த பேர்ல என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அது கடவுளுடைய பேரா இருக்கு. அந்த பகவானுடைய பேரை சொல்லும் போது அவன் அறியாமே அவனுக்கு நன்மை உண்டாயிட்டு இருக்கு. அவன் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும், அவன் குழந்தைக்கு ஹரின்னு பேர் வச்சுட்டு அந்த குழந்தைய ஹரின்னு கூப்பிட்டு பகவான் தான் கூப்பிட்டு இருக்காது, பகவான் எடுத்துன்றாரு. பகவான் எப்படி எடுத்துக்கிறாரு, நான் இந்த பையனை ஹரின்னு கூப்பிட்டாலும் பகவான் என்னதான் கூப்பிட்டதா எடுத்துக்கிறாரு. அதனாலதான் அன்னைக்கு அந்த மாதிரி பேர் வச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் உடலை விடும்போது என்ன பண்ணணும், ஒருத்தர் உடலை விடும்போது அங்க உட்காந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, இப்படிலாம் அழுதுட்டு கூடாது. அவங்கள அந்த ஆன்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணணும். ஓ பகவானே, இந்த ஆன்மா வந்து அமைதி அடையட்டும், இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா உயிரை விட்டுட்டாரு, இவர் வந்து உயிரை விட்டுட்டாரு, அந்த உடல் ஆன்மா போயிடுச்சு, அதனால அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், பகவானுடைய பாதத்துக்கு போகட்டும், பகவானுக்கு சரணடையட்டும். நம்ம ஊர்ல என்ன போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க தெரியுமா, குப்புசாமி வைகுண்ட லோகம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம், அன்னாரது ஊர்வலம் சாயந்தரம் நடக்கும். ஆனா வைகுண்டமோட சந்தோஷப்படுங்க, அதுக்கு ஏன் ஆழ்ந்த வருத்தப்படுறீங்க. சின்னசாமி கைலாச பதவி அடைஞ்சார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு, ஆனா பாவி கைலாசம் போனா சந்தோஷம், நரகத்துக்கு போனதான் வருத்தப்படணும், அதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் கூட நேற்று மெசேஜ் போட்டேன், நகர்கீர்த்தம் நடக்கலன்னு ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அதுல இன்ஸ்பயர் ஆகி வந்த வார்த்தை தான் அது. அப்போ ஒருத்தர் வைகுண்டம் போனாங்கன்னு சொன்னா அது பெருமை சந்தோஷப்படணும். ஒரு நாள் எங்க அம்மா போன் பண்ணாங்க, ரொம்ப நான் ஏதோ சர்வீஸ்ல இருந்தேன், ரொம்ப பிஸியா இருந்தேன்.
உன் மாமி போயிட்டாடா. நான் என் மாமி எங்க போனான்னு கேட்டேன். உன் மாமி போயிட்டாடா, என் மாமி எங்க போனான்னு கேட்டேன். அவ கைலாசம் போயிட்டா, நீ பின்னாடி போய் பாத்தியான்னு கேட்டேன். அவ கைலாசம் போயிட்டா, அவ கைலாசம் போனா நீ பின்னாடி போய் பாத்தியான்னு கேட்டேன். உனக்கு எல்லாம் விளையாட்டு தாண்டா அப்படின்னு. நான் விளையாடல, உண்மையான கேள்வி கேட்டேன். நீங்க வைகுண்டம் போறீங்களா கைலாசம் போறீங்களாங்கிறது நீங்க செஞ்ச செயல் தான் தீர்மானிக்குமே தவிர சும்மா அப்படி உடலை விட்டாலும் போயிட முடியாது. கைலாசத்துக்கு போகணும்னா அவங்க சிவபெருமானே நினைச்சிட்டு இருந்திருக்கணும், சிவபெருமானே நினைச்சு உடலை விட்டுருக்கணும். வைகுண்டம் போகணும்னா கிருஷ்ணர் பெருமானே நினைச்சு உடலை விட்டுருக்கணும். இவன் வாழார் பூரா டிவி சினிமா சீரியலையும் பார்த்து யாரும் நினைச்சு உடலை விட்டுருப்பா? இந்த விஜயும் அஜித்தையும் பார்த்து உடலை விட்டுருப்போம். அப்ப எங்க போவா? வீட்டுல பப்பியாவும் சிப்பியாவும் பிறந்திருக்கும். அவ்வளவுதான். நம்ம யாரு நினைத்து கொண்டிருக்குமோ அதே ஆயிடும் சொல்றாரு கிருஷ்ணா. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தெஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. இந்த உடலை விடும்போது என்ன நினைச்சுட்டு உடலை விடுறோம் அதே ஆயிடும். அதே சமயம் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைச்சு உடலை விட்டா கிருஷ்ணாட்ட போயிடலாம். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்த அசம்சய. சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே பட வேண்டாம். யாராவது உடலை விடும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா பகவான்கிட்ட போயிடலாம். ஆனா அது ஈஸி இல்லை. உடலை விடும்போது கிருஷ்ணாவத்துன்னு சொல்லணும்னா வாடும்போது கிருஷ்ணாவை சொல்லிட்டு இருக்கு. வாடும்போதோ வார்த்தையில ஒரு நல்ல வார்த்தை வந்தது இல்லை வாயில, அப்புறம் கிருஷ்ணாங்கிற வார்த்தை வரும். வாழும்போது மகாமந்திரம் சொன்னாதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா. இப்போ நம்ம ஒரு படிக்கட்டுல இறங்கி வரோம், இல்ல வீட்டை விட்டு வெளியில வரோம், இல்ல எங்கேயா போறோம், அப்போ இடிச்சுக்கிட்டோம், இல்ல கீழே விழுந்துட்டோம். அப்போ ஐயோ அம்மா அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது? அதே சமயம் நான் படிக்கட்டுல இருந்து கீழே விழும்போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி விழுந்தேன். அது ஏன் கிருஷ்ணான்னு வந்தது? ஒருத்தருக்கே ஐயோ அம்மான்னு வந்தது, ஒருத்தருக்கு ஏன் கிருஷ்ணான்னு வந்தது? அவர் என்ன மைண்ட்ல அவர் கான்சியஸ்னஸ் என்ன இருக்கோ அது வரும். இங்க இந்த இடத்துல இடிச்சா, இங்க இடிச்சிருக்கீங்களா இடிக்காது, கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த இடத்த இடிச்சுக்கிட்டா ஐயோ அப்படின்னா போச்சு, கிருஷ்ணா அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த கான்சியஸ்னஸ் உணர்வு பௌதிகமான உணர்வு ஆன்மீகமான உணர்வா மாறணும். சரி, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மரணம் வருதுன்னு சொன்னா அந்த மரணத்தின் தருவாயில அவர் கூட யார் இருக்காங்க, யார் அவருக்காக பிரேயர் பண்றாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உடலை விடும்போது நம்ம அவர் பக்கத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணணும், பிரேயர் பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், அந்த ஆன்மாவை பகவான்கிட்ட அனுப்பிச்சு வைக்கணும். இது ஒரு வேளை நடக்கல, என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ இறந்து போனாங்க, அப்போ அவங்க நரகத்துக்கு போயிருக்கா இருக்கலாம் தெரியாது. நம்முடைய முன்னோர்கள்லாம் நரகத்துல போய் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான தர்மத்தை செய்யணும். வேதத்துல சில சடங்கு முறைகளா சொல்லியிருக்கு. அமாவாசை திதி கொடுக்கணும், வீட்டுல படையல் போட்டு ஆஃபர் பண்ணணும். இது எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க. அமாவாசையானா போய் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிராமணர்ல கூப்பிட்டு வச்சு ஸ்ராதா தர்ப்பணம் பண்ணி அந்த பிராமணருக்கு அரிசி வாழைக்காயெல்லாம் கொடுத்து தட்சிணை கொடுத்து அவருக்கு ஒரு விருந்து கொடுத்து அனுப்புவாங்க. பிராமணன் என்ன பண்றாரு, அவர் வேத மந்திரம் படிக்கிறார். வேத மந்திரம் படிச்சு அந்த இறந்து போனவருடைய ஆன்மாவை அந்த பித்ருலோகத்துக்கு அனுப்பணும். அது பிராமணர் செய்யறாரு. இன்னும் சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இவங்களே பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனித குலத்துல பிறந்தவங்க அந்த குலத்துக்கான தர்மத்தை செய்யணும், முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யணும். முன்னோர்களை இல்லாட்டி பித்ரு சாபத்துக்கு ஆளாயிடும். முன்னோர் சவிப்பாங்க, ஐயோ என் வம்சத்துல இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கானே. முன்னோர்கள் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஐயோ என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா, பாட்டாவுடைய பாட்டியோடைய பாட்டி, தாத்தாவுடைய 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 தாத்தா, பாட்டியோடைய 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 பாட்டி, அவங்க இறந்து போயிட்டாங்களே. இறந்து போயிட்டாங்க, எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது இருக்குல்ல. அப்ப அவங்க வேறு உடம்பு கிடைக்காமலோ இல்ல நரகத்திலயும் போய் கஷ்டப்பட்டு இருந்தா அவங்க பார்ப்பாங்க, இந்த வம்சத்துல யாராவது என்னை விடுவிக்க மாட்டாங்களா, இந்த வம்சத்துல பிறந்து யாராவது என்னை விடுவிக்க மாட்டாங்களா. அப்போ அந்த வம்சத்துல ஒருத்தன் பிறந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னா அவன் பித்திருக்களை சபிப்பாங்க, இவன் ஏன் என் வம்சத்துல பிறந்தான். பித்திருக்களுடைய சாபம், பெற்றோருடைய சாபம், பித்திருக்களுடைய சாபம், ரிஷிகளுடைய சாபம், எல்லாம் சாபம். இன்னைக்கு வாழ்க்கை பூரா சாபமா தான் இருக்கு.
ஏன்னா இந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இன்னைக்குள்ள பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. மொபைல் போன் மட்டும் பார்க்க தெரியும். நீங்க மொபைல் கையில கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்களுக்கு தெரியும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணணும் எல்லாம் பிரிச்சு மேய்ச்சிடுவாங்க மொபைல. ஆனா வாழ்க்கையில ஜீரோ. மொபைல்ல ஹீரோ. மொபைல் ஹேண்டில் பண்ற ஹீரோ, வாழ்க்கையில ஜீரோ. இது எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில ஹீரோவா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாமானிய மனிதன், ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க இந்த அமாவாசை அன்னைக்கு தீதி கொடுக்கணும். அந்த முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கான பிண்ட தர்ப்பணம் பண்ணணும். இது என்ன பண்றது? விஷ்ணுவுடைய பிரசாதம் தான் தருவாங்க. விஷ்ணுவுடைய பிரசாதம். அதை முதல்ல விஷ்ணுவுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். முன்னோர்களை வழிபடும் போது விஷ்ணுவுடைய பிரசாதம் கொடுக்கணும். என் அப்பா இறந்து போனப்போ பிராமணர் பூஜையெல்லாம் யாகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க, விஷ்ணு 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நான் கேட்டேன், அந்த பிராமணர் பட்டை தான் போட்டிருக்காரு. அவர் திலக போல, வைஷ்ணவரும் இல்லை, ஒரு ஸ்மார்த்த பிராமணர். ஸ்மார்த்த பிராமணர் என்ன பண்றாரு? தர்ப்பணம் பண்ணும்போது அப்பாவுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணும்போது அந்த பிண்டை வச்சு பிண்ட தர்ப்பணம் பண்ணும்போது கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு. நான் கேட்டேன், சுவாமி நீங்க நிறைய கணபதி ஹோமம் பண்றீங்க, நிறைய கணபதி பூஜை பண்ணுவீங்க, அப்புறம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவீங்க, நாராயண பூஜை பண்றீங்க, நிறைய யாகம் பூஜையெல்லாம் பண்றீங்க. ஏன் இந்த இறந்து போன பிண்டம் கொடுக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றீங்க, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாரு, விஷ்ணு மட்டும்தான் முக்தி கொடுக்க முடியும்னு. விஷ்ணு மட்டும்தான் முக்தி தர முடியும். விஷ்ணுடைய பாதத்துக்கு தான் இதை அர்ப்பணிக்கணும். விஷ்ணுடைய பிரசாதம் தான் இந்த முன்னோருக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்க விடுபடுவாங்க. இறந்து போன முன்னோர்களுக்கு விஷ்ணுடைய பிரசாதம் படைக்கணும். இல்ல எங்க அப்பாவுக்கு கோட்டர் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் மாமிசம் ரொம்ப பிடிக்கும், நிறைய வீட்டுல பண்ணுவாங்க. யாரும் இறந்து போயிட்டா அவங்களுக்கு படையல் போட்டு கறி மட்டன் சிக்கனு கோட்டர்லாம் வச்சிருவாங்க. அவன் ஏற்கனவே நரகத்துல இருப்பான், இவனை மேலும் நரகத்திலே பூல் கடிச்சிருவான். நீ வெளியிலே வராது, அங்கேயே இருக்கு. அவன் ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு நரகத்துல போய் உட்கார்ந்துருப்பான். இதுல வேற அவனுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுத்து நரகத்தை விட்டு வெளியிலே வர முடியாத மாதிரி இவனும் நரகத்துக்கு போயிடுவான். அதனால இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசம் படைக்கக்கூடாது. இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசம் படைக்கக்கூடாது. விஷ்ணுடைய பிரசாதம் தான் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? விஷ்ணுடைய பிரசாதம். அப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு தினமும் என்ன பண்ணுவாங்க? பிண்ட தானம் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு போற வழியில ஒருத்தர் இறந்து போனா அவங்க பித்ருலோகத்துக்கு போறதுக்கு 13 நாள் ஆகும். அந்த ஒரு நாளும் அவருக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணணும். எள்ளு தண்ணி வச்சு பிரசாதம் பண்ணி அதை விஷ்ணுக்கு ஆஃபர் பண்ணி அதை பிண்ட தானம் கொடுக்கணும். இப்படி 10 நாள் பண்ணிட்டு 13ஆவது நாள் பெரிய விருந்து போடணும். பெரிய விருந்து போட்டு யாகம்லாம் பண்ணி அந்த ஆன்மாக்கா ப்ரேயர் பண்ணி பிராமணர்லாம் வர வச்சு வைஷ்ணவர்லாம் வர வச்சு அவங்க பிரசாத விருந்து கொடுத்து அவங்களுக்கு தோத்தி வஸ்திரம்லாம் தானம் கொடுத்து அந்த முன்னோருக்காக பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இப்படி ஒருத்தர் இறந்து போன ஆன்மாவை என்ன பண்ணும்? ஒரு புத்திரன், ஒரு பையன் என்ன பண்ணும்? அந்த அப்பாவுடைய ஆத்மா, அந்த அப்பாவுடைய ஆன்மா அம்மாவுடைய ஆன்மா இறந்து போனவங்களை பித்ருலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்டி நரகத்துக்கு போயிடும். அப்ப இவனும் நரகத்துக்கு தான் போகணும். ஸோ இது வேதத்துல சொல்லியிருக்கு சமய சடங்கு. இந்த சமய சடங்கு எல்லாரும் பண்ணணும். ஆனா இது பக்தருக்கு தேவையில்லை. ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இது தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அமாவாசையும் ஒரு கிருஷ்ண பக்தர் போய் இந்த தர்ப்பணம் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா, ஏன் கிருஷ்ண பக்தர் இந்த சட்டத்திட்டம் பொருந்தாது? வேதத்துல சொல்லியிருக்கிற சடங்கு முறைகள்லாம் ஏன் பக்தனுக்கு பொருந்தாது? ஒரு கிருஷ்ண பக்தர் அமாவாசை தோறும் நான் முன்னோருக்கு பூஜை போடணும், படையல் போடணும், வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? ஏன் அவசியம் இல்லை? ஒரு கிருஷ்ண பக்தர் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்யறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவர் வீட்டுல விஷ்ணுக்கு பூஜை மண்டபம் வச்சு அவர் தினமும் பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்றார். வீட்டுல பூஜை மண்டபம் வச்சுட்டு தினமும் கிருஷ்ணருக்கு பிரசாத நிவேதனம் பண்றார். அப்புறம் 16 மாலை ஜபிக்கிறார், பகவத்கீதை பாகவதம் படிக்கிறார், பகவானுக்கு சேவை பண்றார். அப்படி இருக்கிறவர் பத்தி பிரபா என்ன சொல்றாரு இங்க? பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலம், பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே
பல்லாயிரக்கணக்கான முன்னோர்களை எல்லா துன்பத்திலிருந்தும் ஒருவரால் விடுவிக்க முடியும். ஒருத்தர் கிருஷ்ண பக்தரானா ஒரு வீட்டுல ஒருத்தர் கிருஷ்ண பக்தராய் பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்ணா அவரால் எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும் ஒருத்தர் பக்தி பண்ணா. அப்போ இந்த உலகத்துல பிறந்த ஒருத்தரும் கடன்காரங்க தான். நம்ம எல்லாருமே கடன்காரன் தான். ஐயோ, நான் யார்ட்டையும் கடன் வாங்கவே இல்லையே. நீங்க கடன் வாங்கலன்னு சொன்னாலும் தமிழ்நாடு அரசாங்கம் மேல நிறைய கடனை வச்சிருக்கு, அது வேற. தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நம்ம மேல நிறைய கடனை வச்சிருக்கு, அது ஒரு பக்கம். அந்த கடனை நம்ம பேச வரல. அந்த கடன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம். தமிழ்நாடுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அது ஒரு சிட்டிசன் தலையிலயும் எவ்வளவு இருக்குங்கிறது அது கால்குலேட் பண்ணிக்கலாம், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இங்க சொன்ன கடன் வேற. இங்க என்னன்னா, ஒரு ஜீவாத்மா, இந்த உடல் இருக்கிற ஆன்மா 5 பேருக்கு கடன் பட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே 5 பேர் கடன் பட்டிருக்கோம். தேவ, ரிஷி, பூதாத்த, பித்ரு, பெற்றோர். தேவர்கள், ரிஷிகள், முன்னோர்கள், பெற்றோர்கள், 5 பேர். தேவர்கள் யாருக்கலாம்? தேவர்கள், முனிவர்கள், மற்ற ஜீவராசிங்க, குடும்ப அங்கத்தினர். தேவருக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? நம்ம எல்லாரும் தேவருக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன் கடன் பட்டிருக்கோம்? இந்திரன் மழை கொடுக்கிறார், சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார், வருணன் காற்று கொடுக்கிறார், மழை நீர் கொடுக்கிறார். நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம்? ஒண்ணும் கொடுக்கறது இல்லை. அப்ப அவனுக்கு கடன் பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பெற்றோருக்கு கடன் பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்கிறோம். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு அப்புறம் பையன் கேட்கறான், நீ எனக்கு என்ன பண்ணிட்ட? என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வச்ச? இவர் படிக்கிற படிப்பு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வரை இவர் படிக்கணும். இவருக்கு இருக்க நாலேஜ் உள்ளூர்ல படிச்சு பாஸ் ஆனது பெரிய விஷயம். இந்த மாதிரி கேள்வி, என்னை ஏன் பெற்றாய், எனக்கு என்ன செய்தாய், என்னை ஏன் படிக்க வைத்தாய், நான் கேட்டனா? இந்த மாதிரி எனக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெற்றோருக்கு கடன் பட்டிருக்கோம். அப்பா இரவு பகலா உழைச்சு சம்பாரிச்சு நமக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியே ஆகாசத்துலேருந்து விழுந்துடல, ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்காரு. அம்மா என் ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்த்திருக்கா. அம்மாவை பார்த்து கேள்வி, உனக்கு என்ன தெரியும்? இவர் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துட்டாரு. அம்மா பார்த்து உனக்கு என்ன தெரியும்? அப்பா பார்த்து நீ என்ன இது? பெற்றோர் கடன் பட்டிருக்கோம். அப்புறம் முன்னோர்கள் கடன் பட்டிருக்கோம் அந்த வம்சத்துல. அப்புறம் தேவர்கள் கடன் பட்டிருக்கோம், முனிவர்கள் கடன் பட்டிருக்கோம். நாரதர், வசிஷ்டர், நிறைய சாஸ்திரம் கொடுத்துருக்காங்க. வியாசதேவர், பகவத்கீதா, பாகவதம். மற்ற ஜீவராசி கடன் பட்டிருக்கோம். ஆனா நான் பால் குடிக்கணும்னா பசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அம்மா கிட்ட கூட 6 மாசம் தான் பால் குடிச்சேன், பசுகிட்ட வாழ்நாள் கொடுத்தும் பால் குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப பசுக்கு கடன் பட்டிருக்கேன். தேனி பூச்சி, தேன் பூச்சி தேன் கொடுக்குது, தேனிக்கு கடன் பட்டிருக்கேன். வஸ்திரம், பட்டு வஸ்திரம் போடுற பட்டுக்கு நான் பட்டுப்பூச்சி கடன் பட்டிருக்கேன். எவ்வளவு பேர் கடன் பட்டிருக்கேன். இந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னு சொன்னா எவ்வளவு பிரிவு எடுத்தாலும் அடையாது. எவ்வளவு பிரிவு எடுத்தாலும் இந்த கடன் அடைக்க முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது மூலமா இந்த கடன் எல்லாம் ஹோல்சேல் அடைச்சிடலாங்க. தேவரிஷி பூதாத்த நினாம பித்திருங்கிறான், நக்கிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திகத்துவம். யார் ஒருத்தர் முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலில் சன்னணிந்து தீவிரமாக பக்தி தொண்டை புரிகிறாரோ அவர் தேவர்களுக்கோ, முனிவர்களுக்கோ, மற்ற ஜீவராசிக்கோ, குடும்ப அங்கத்தினருக்கோ, மனித குலத்திற்கோ, முன்னோருக்கோ எந்த விதத்திலும் கடன் பட்டதில்லை. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. அதனால இன்னைக்கு அமாவாசை, நான் கோயிலுக்கு வரல, எங்க முன்னோரை வழிபடுறேன், அப்ப நான் கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கல. கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்காதனால நான் மற்ற வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணாட்ட வந்துட்டா தேவையில்லைன்னு சொல்லி. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரி சொல்றாருன்னா அவர் யாகம் பண்ணிட்டு இருக்காரு. பகவானுக்கு பிரசாதம் கொடுக்கிறாருன்னா அந்த பிரசாதம் பகவானுக்கு கொடுக்கறதுனால எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்கிறார். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு. சைத்தன்ய மகாபுரு சாக்ஷாத் பகவான். அவர் அவங்க அப்பா இறந்த போது கயால போய் பிண்டதானம் பண்றதுக்காக போயிருக்காரு. கயா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம், புனித ஸ்தலத்திலேயே ரொம்ப முக்கியமானது கயா. அங்க விஷ்ணுவோடைய பாதம் இருக்கு, அந்த விஷ்ணு பாதம் கயால இருக்கு. அந்த விஷ்ணு பாதத்துல நேரடியா பிண்ட அர்ப்பணம் பண்ணலாம். பகவானுடைய பாதமும் பகவானும் வேற வேற இல்லை.
ஸோ கயால போய் பிண்டதானம் பண்ணா அந்த முன்னோர்களை உடனடியாக விடுவிச்சிடலாம், இமிடியட்டா விடுவிக்கப்படுவாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக கயா போயிருக்காரு. அங்க ஈஸ்வரபுரிங்கிற ஒரு பெரிய பக்தரை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரிங்கிற ஒரு தூய பக்தரை சந்திக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஈஸ்வரபுரியுடைய தாமரை பாதத்தை தொட்டு வணங்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஓ ஈஸ்வரபுரி, என்னுடைய கயா யாத்திரை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. என்னுடைய கயா யாத்திரை பூர்த்தி அடைஞ்சது. எதுக்காக நான் போனேன்? நான் கயால போய் எங்க அப்பாவுக்கு சாதா கொடுக்கறதுக்காக போனேன். உங்களை மாதிரி ஒரு பக்தரை தரிசனம் பண்ணதுனால, உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை தரிசனம் பண்ணதுனால ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் நான் விடுவிச்சிட்டேன். என்னுடைய வம்சத்துல ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. ஒரு தூய பக்தரை தரிசனம் பண்ணாலே ஆயிரக்கணக்கான முன்னோர்கள் விடுவிக்கப்படுவாங்கன்னா அந்த தூய பக்தர் குருவா இருந்தா என்ன சொல்ற? ஒரு தூய பக்தர் குருவா இருந்து நம்மளை வழி நடத்துறாரு, நம்ம அவருடைய வழிகாட்டுதல பக்தி பண்றோம், குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கிறோம், 4 விதமுறை கடைபிடிக்கிறோம், வீட்டுல பிரசாதம் பண்ணி பகவானுக்கு நிவேதனை பண்றோம், பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம். அப்ப என்ன சொல்றது? ஒரு முன்னோர் இல்ல, ஒரு அப்பா அம்மா இல்ல, லட்சக்கணக்கான முன்னோர்களை அவங்களால விடுவிக்கும். ஒரு வைஷ்ணவரால, ஒரு கிருஷ்ண பக்தரால தன்னுடைய பெற்றோரை மட்டுமல்ல, தன்னை மட்டுமல்ல, லட்சக்கணக்கான முன்னோர்களை விடுவிக்க முடியும். அதனால பக்தி தொண்டுங்கிறது சாதாரணமானது இல்லை. பக்தி தொண்டு மிக உன்னதமானது. வெறுமனே கிருஷ்ண பக்தரா இருக்கிறதுனால இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிடும். வெறுமனே கிருஷ்ண பக்தரா இருக்கு. நீங்க எல்லாரும் வீட்டுல செடி வளர்க்குறீங்களா? எவ்வளவு பேர் செடி வச்சிருக்கீங்க வீட்டுல? ரோஜா செடி, மல்லி செடி, முல்லை செடி. இல்ல செடி வைக்கிற இடத்துல நீ கடை கட்டி வாடகை விட்டுறாங்க. எதுக்கு செடியெல்லாம் வச்சுட்டு கடை கட்டி வாடகை கொடுங்க, பணமாவது. அதுக்கு வீடுகளில் செடி வச்சிருப்பாங்க, மாதுளை செடி, அப்புறம் ரோஜா செடி, மல்லி செடி. அதுல எங்க தண்ணி விடுவாங்க? வேர்ல தண்ணி விடுவாங்க. ஏன் வேர்ல தண்ணி விடணும்? இலைக்கு பூக்கெல்லாம் விடலாமே, வேர்ல விட்டாலே போதும். அதான் வேருக்கு தண்ணி விடுறது மூலமா இந்த செடி நல்லா வளரும். சரி, இந்த உடல்ல எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? மூளை, இருதயம். சிலருக்கு மூளை இருக்கு, எல்லாருக்கும் மூளை இருக்கா? சண்டைக்கு வந்துடாதீங்க. மூளை இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கிறோம், இல்லாட்டி இங்கேயே வரப்போறோம். டிவிக்கே நீங்க கத்திட்டு வந்திருப்போம். ஸோ மூளை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் மூளை இருக்கு. அதுக்கப்புறம் இதயம் இருக்கு. இந்த உடல்ல நிறைய பாகம் இருக்கு இல்லையா? எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? உங்களுக்கு எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? வாய். உங்களுக்கு வயிறா? உங்களுக்கு எந்த பாகம் ரொம்ப முக்கியம்? மனசா? காது. இவங்களுக்கு காது. உங்களுக்கு கண்ணு காதா? காது. உங்களுக்கு வயிறு. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பாகம்? ஹார்ட். வெரி குட். உங்களுக்கு ஹார்ட். அவங்க வயிறு. அவங்க பாவம் தூக்கத்தில் இருக்கா? வயிறு. நீங்க வயிறு. ஓகே. லோவுக்கு என்ன முக்கியம்? வயிறு. ஏன் எல்லாரும் வயிறு சொல்றீங்க? நிறைய தடவை சொல்லிட்டுங்க. கிளாஸ்ல சொல்லிட்டேன் இல்லையா? அது ப்ரோப்பா ஒரு கிளாஸ்ல சொன்னார். ப்ரோப்பா என்ன சொன்ன? ஒரு கிளாஸ்ல இந்த கண்ணு, காது, மூக்கு, மூளை எல்லாம் பேசிக்கிச்சான். கண்ணு சொல்லுது, நான் தான் உணவை பார்த்தேன். கை சொல்லிச்சு, நான் தான் பிசைஞ்சேன். வாய் சொல்லிச்சு, நான் தான் மென்னேன். இவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த வயிறு மட்டும் சும்மா இருந்ததுன்னு. அப்ப என்ன சொல்லிச்சு? நீ வயிற்றுக்குள்ள போடாது. நம்ம இவ்வளவு வேலை பண்றோம், கை பிசையுது, வாய் மெல்லுது, இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கே. அப்ப இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். கண்ணு நான் நீ சாப்பாடை பார்க்க மாட்டேன், கை நான் பிசைய மாட்டேன், வாய் நான் மெல்ல மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? டைம் ஆக நான் வாபஸ் ஆக்கிறேன். ஸ்ட்ரைக்கு வாபஸ். அப்போ வயிற்றுக்குள்ள உணவு போனதான் மூளை வேலை செய்யும். நீங்க சாப்பிடாம இருந்து பாருங்க, எரிச்சலா வரும். யோ என்ன தொல்லை பண்ணாது போங்க, ஏன்னா பசியில இருக்கா பாவம். பசி வந்தா 10 பறந்து போயிடும். மூளையாவது இருதயமாவது எதுவும் வேலை செய்யாது. மூளையே வேலை செய்யாது பசி வந்தா. அதனால வயிறு தான் இந்த உடல்ல ரொம்ப முக்கியம். வயிற்றுக்குள்ள உணவு போனோடனே உடல் உள்ள எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யும். அப்ப பாகவதர் 2 உதாரணம் கொடுத்திருக்கு. ஏன் நான் யோசிச்சேன், ஏன்னா பாகவதர் 2 உதாரணம் கொடுத்திருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷனேன திட்பந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராம் எதேந்திரியானாம் சர்வாகரணம் அச்சுதேச்சர் பாகவதர் சொல்லு. ஏன்னா வேருக்கு தண்ணி விடணும்னு சொல்லுது. அப்ப ரசனா பிளேண்ட் ஆர்கியூ பண்ணலாம், நான் வேருக்கு ஏன் நான் வச்ச செடி நான் வேர் மேல விடுவேன், இலை மேல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?
நீங்க உங்க செடி வச்சீங்கன்னா அதுல போய் எங்க வேணா விடுங்க, வேர்ல விட்டுக்குங்க. இந்த செடி நான் வச்சேன், இது வேர் மேல விடுவேன், பூ மேல விடுவேன், இலை மேல விடுவேன் ஆர்கியூ பண்ணலாம். அப்ப முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல முதல்ல கொடுத்த உதாரணத்துக்கு ஆர்குமெண்ட் பண்ணலாம். செடி மேல ஒருத்தன் செடியை வச்சுட்டு தண்ணி விட்டுட்டு இருந்தான், அவன் இலை மேல விட்டுட்டு இருக்கான். நான் போய் சொன்னேன், ஐயா ஏயா இலை மேல விடுற, வேர்ல விடையோ, என் வீட்டு செடி நான் எங்க வேலை விட, நீங்க வேலையை பார்த்துட்டு போய அப்படி சொல்லலாம் இல்லையா? இப்போ வயிற்றுக்கு தான் உணவு போகணும். நான் சாம்பாரை காதுக்குள்ள ஊத்துவேன், மூக்குல சட்னியை வச்சுக்குவேன், கண்ணுக்குள்ள இட்லியை தேய்ச்சிக்குவேன் பண்ண முடியாது. கண்ணு நல்லா தெரியும்னா கண்ணு மேல இட்லி வைக்க முடியாது, காதுக்குள்ள சாம்பார் ஊற்ற முடியாது. இதெல்லாம் வயிற்றுக்குள்ள போகணும். அதனாலதான் பாகவதம் எவ்வளவு இன்டெலிஜென்டா சொல்லியிருப்பாருங்க. இந்த ரெண்டாவது கொடுத்த எக்ஸாம்பிள்ல எவ்வளவு ஆர்குமெண்டே பண்ண முடியாது. ஏங்க வயிற்றுக்குள்ள சாப்பாடு போடுறீங்க, உங்க கண்ணு தான் நல்லா தெரியும், மிளகாயை தேய்ச்சிக்கிங்க இல்லையா? நோ, இது யூஸ்லெஸ் ஆர்குமெண்ட், லாஜிக்கே இல்லை. அந்த மாதிரிதான் எப்படி வயிற்றுக்குள்ள உணவு போறதுனால உடல் உள்ள எல்லா பாவமும் சக்தியை பெறுமோ, எப்படி வேருக்கு நீர் ஊற்றுறதுனால அந்த இலை கிளை பழம் பூவெல்லாம் சக்தி பெறுமோ, அந்த மாதிரி பகவான் விஷ்ணுவை வழிபட்டால் எல்லாமே பூர்த்தி ஆயிடும். நம்ம தேவருக்கு கடன்பட்டவங்க கிடையாது. ஓ நான் அந்த தேவதை வழிபடணுமா, நான் மழைக்காக இந்திரனை வழிபடணுமா, நான் சூரியனை வழிபடணுமா, சந்திரன் யாரையும் வழிபட வேண்டியது. ஏன்னா கிருஷ்ணாட்ட வந்துட்டா எல்லாமே இன்க்ளூடிங் ஆயிடும். அந்த பிரான்ச்சஸ் மாதிரி, பிரான்ச்சஸ் அண்ட் சப் பிரான்ச்சஸ், கிளைகள் உப கிளைகள். அப்போ தேவர்கள்லாம் கிளைகள் உப கிளைகள் மாதிரி. அப்போ கிருஷ்ணாட்ட வந்துட்டா நான் தேவருக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது, தேவருக்கு கடன்பட்டவன் கிடையாது, முன்னோரு கடன்பட்டவன் கிடையாது, பெற்றோருக்கு யாருக்குமே நான் கடன்பட்டவன் இல்லை. காரணம் நான் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தும் போது இவங்க எல்லாரும் திருப்தி ஆயிடுவாங்க, எல்லாரும் திருப்திப்படுத்தணும். அதனால இந்த அமாவாசை நான் பூஜை பண்ணேன், எனக்கு கோயிலுக்கு வர நேரம் இல்லை, நான் வீட்டில் மணி அடிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் தேவையில்லை. இது யாரு பண்ணணும்? அமாவாசை பண்ண வேண்டியது பக்தர் அல்லாதவன் பண்ணி ஆகணும். யார் கிருஷ்ண பக்தியில இல்லையோ, யாரு கிருஷ்ணரை முழு முதல் கடவுளா ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க வேதத்தை சொல்லி சடங்குகளை கட்டாயப்படணும். பக்தர் இல்லாதவங்களுக்கு அந்த சட்டத்திட்டம் உண்டு, பண்ணி ஆகணும். கிருஷ்ணரை முழு முதல் கடவுளா ஏத்துண்டு பகவானுக்கு சேவை பண்றவங்க இந்த வேதத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டிய, சடங்கு முறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது பலநோக்கு கர்மா. பலநோக்கு கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் நினைச்சா அமாவாசையை மாத்திடுவார். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த மகாபாரதத்துல கதை சொல்லியிருக்கு இல்லையா? இந்த சகதேவன் என்ன பண்ணுவாரு, சகதேவனுக்கு அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்லாம் தெரியும், ஜோதிட நிபுணர். அதான் துரியோதன் என்ன பண்ணா, ஒரு நாள் சகதேவன்ட்ட வந்தான், துரியோதனா, இந்த மகாபாரத யுத்தத்துல நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுங்க. எதிரிட்டே கேட்குது. துரியோதன் யார் எதிரியா நினைச்சிட்டு இருக்கான்? பாண்டவர்களை. சகதேவன் பாண்டவர்ல ஒருத்தர். ஆனா சகதேவன் பொய் சொல்ல மாட்டான்னு துரியோதனுக்கு தெரியும். சகதேவன் பொய் சொல்ல மாட்டான், நேர்மையானவன். அப்போ சகதேவன்ட்ட சொல்லணும், கிருஷ்ணா சொல்றாரு சகதேவன்ட்ட மாத்தி குறிச்சு கொடுத்துருங்க, தப்பான டேட்டு குறிச்சு கொடுத்துருங்க. சகதேவா, இந்த துரியோதனை வருவான், உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு டேட் குறிச்சுட்டு வருவான், எந்த நாள்ல நான் சண்டை போடணும்னு நீ தப்பான நாள் சொல்லி விட்டுருங்க, தோத்து போற நாள் சொல்லி விட்டுருங்க. சகதேவன் சொன்னா, கிருஷ்ணா அது பாவம் இல்லையா? பக்தர்கிட்ட இதுதான் பிரச்சனை, அது பாவம் இல்லை கிருஷ்ணா, எப்படி நான் பண்றது? நான் பண்ண மாட்டேன், நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, நான் நல்ல செய்தி தான் குறிச்சு தருவேன். அப்ப துரியோதனை வந்தோடனே என்ன பண்ணாரு, சகதேவன் நீ அமாவாசைக்கு யுத்தம் தொடங்க, நீ ஜெயிச்சு போடுவேன், அமாவாசைக்கு நீ யுத்தம் தொடங்கினா ஜெயிச்சிடுவேன். துரியோதனும் சந்தோஷமா போனேன். இப்ப கிருஷ்ணர் யோசிச்சாரு, என்ன பண்ணலாம், இந்த பாண்டவர்கள் ஜெயிக்கணும். சகதேவன் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு சாதகமான டேட்டு குறிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப பாண்டவரை ஜெயிக்க வைக்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, நேரா போய் கங்கையில போய் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. சந்திரனும் சூரியனும் பார்த்தாங்க, என்னடா அது குழம்பி போச்சு தேவர்களுக்கெல்லாம், இன்னைக்கு அமாவாசை இல்லையே, கிருஷ்ணர் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு, அமாவாசை வரை இன்னும் 2 நாள் இருக்கு, கிருஷ்ணர் ஏன் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு? தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், தேவர்களுக்கு இந்த யதுக்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு, குரு வம்சத்துக்காரங்களுக்கு இன்னைக்குதான் அமாவாசை இல்லையே, கிருஷ்ணர் பண்ணிட்டு இருக்காரு. சந்திரன் சூரியனுக்கு குழப்பம் வந்துருச்சு, இன்னைக்கு அமாவாசை இல்லைன்னு 2 பேர் வந்துட்டாங்க. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்துட்டாங்க, கிருஷ்ணா தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. சந்திரன் சூரியனை பார்த்துட்டு ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கேட்டாங்க, கிருஷ்ணா நிறுத்துங்க, என்னது இன்னைக்கு அமாவாசை இல்லையே தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப கிருஷ்ணர் கேட்டார், அமாவாசைன்னு என்னன்னு கேட்டார். அமாவாசைன்னு என்னது? பாத்தீங்களா, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அமாவாசைன்னா சந்திரனும் சூரியனும் ஒன்னா வந்தா அது அமாவாசை. இப்ப கேட்டார், நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? அப்படின்னு அமாவாசை. பாருங்க, தன் பக்தனுக்காக திதியிலே பகவான் மாத்திட்டாரு. அப்போ துரியோதனன் சொன்ன டேட்ல யுத்தம் அவர் குறிச்சு கொடுத்த டேட்ல நடக்கல. கிருஷ்ணன் என்ன பண்ணார், அமாவாசையை முன்னாடி கொண்டு விட்டு
இப்போ பகவான் நினைச்சாருன்னா அமாவாசையை முன்னாடி கொண்டு வருவார். சூரியனே மறைச்சிட்டாரு. ஜெயத்ரதன் கூட சண்டை போடும்போது அர்ஜுனன் சபதம் போட்டார். கிருஷ்ணரை கேட்கவே இல்லை. கிருஷ்ணரை கேட்காமலே அர்ஜுனன் சபதம் போட்டாரு, நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஜெயத்ரதனை கொல்லுவேன். அவன் சூரிய உதயத்தை பார்க்க, சூரியன் அஸ்தமிக்குள்ள அவன் கொல்லுருவேன். அடுத்த நாள் அவன் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான். கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன அர்ஜுனா எப்படி முடிவு பண்ணிட்டார்? இப்ப ஜெயத்ரதன் நெருங்க முடியாது. மகாரதர்களா இருக்காங்க, பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரி, அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனை, இவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். பார்த்தா சூரிய அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அப்படியே சுதர்சனை வச்சு அப்படி சூரியனை மறைச்சிட்டு ஜெயத்ரதனுக்கு ஒரே கொண்டாட்டம், கொக்கரிச்சா, அர்ஜுனா வெளியோ வெளியோ. ஜெயத்ரதன் என்ன பண்ணிட்டான், உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அர்ஜுனன் கொண்டுடுவான்னு ஒரு சக்கர வியூகம் ஃபார்ம் பண்ணி அர்ஜுனனை உள்ள வர விட முடியாம பண்ணிட்டு இருந்தாங்க பீஷ்மர், துரோணர்லாம். இப்போ சூரியனுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சுதர்சன் கொண்டு அப்படி சூரியனை மூடிட்டு ஜெயத்ரதன் வெளியில வந்து குதிக்கிறான், கொக்கரிச்சு ஆட்டம் போறோம். அர்ஜுனா நெருப்புல இறங்குன்னா. ஏன்னா அர்ஜுனன் சபதம் போட்டிருந்தான், இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொண்டுடுவேன், அப்படி இல்லை நான் நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுருவேன். ஜெயத்ரதன் சொன்னா நெருப்புல இறங்குன்னா. அர்ஜுனன் நெருப்புல இறங்க போனாரு, ரதத்தை விட்டு இறங்குறாரு. கிருஷ்ணர் அப்படி விளக்குனாரு, சுதர்சனை விளக்குனோட சூரியன் தெரிஞ்சு. அர்ஜுனா அங்க பாரு, என்ன சூரியன் அஸ்தமிக்கல, அங்க பாரு ஜெயத்ரதன் விட்றா அம்பன். ஒரு அம்பு தலை வெடிச்சு போய் அவன் அப்பா மடியில போய் விழுந்து. அதனால பகவான் என்னைக்கும் தன் பக்தனை தோல்பிக்க விடவே மாட்டார். கௌந்தைய பிரதிஜானகி அமே பக்த புனஷதி. கிருஷ்ணாவுடைய பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. அப்ப நம்ம ஏன் கவலைப்படுறோம்? நமக்கு நம்பிக்கை இல்லை, நாமத்து மேல நம்பிக்கை இல்லை, கிருஷ்ண மேல நம்பிக்கை இல்லை, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் காலத்தை. அப்போ நம்பினார் கைவிடப்படார். நாளை என்பது இல்லை, நரசிம்மர் இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால கிருஷ்ண பக்தருக்கு இந்த சடங்கு முறையெல்லாம் தேவையில்லை. அமாவாசை வீட்டில் மணி அடிச்சுட்டு இருந்தேன், சத்சங்கத்துக்கு வரல, பிரேயரில் கலந்துக்கல, சாண்டிங் பண்ணல, அப்போ என்ன பண்ணீங்க வீட்டில்? சடங்கு பண்ணி என்ன பிரயோஜனம்? மாறாக ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணலாம், அவர் எப்போ வேணாலும் கோமாதாக்கு சேவை பண்ணலாம். அதில் சிலர் பாருங்க, அமாவாசை கீரையை தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் எங்கேயா போன, தினமும் கோமாதாக்கு பசிதான் தான் இருக்கும். இதில் அமாவாசை புண்ணியத்துக்காக வந்து கொடுக்குறது. சரி, அப்போ அதாவது வந்து கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கோமாதாக்கு சேவை பண்ணணும், அது என்ன அமாவாசைக்கு வந்து கொடுக்கறது? ஏன்னா இவருக்கு பயம், என் முன்னோர் செத்து போயிட்டானு, ஒரு இருக்கானு இல்லையோ, எங்க போகணும், நரகத்துக்கு போகணும். அப்ப இதெல்லாம் செல்ஃபிஷ்னஸ். நம்ம பண்ணக்கூடிய சடங்கு இருக்கு இல்லையா, இந்த அமாவாசைக்கு வந்து பசுக்கு பழம் கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, கீரை கொடுக்கறது, அது எப்போனா வந்து கொடுக்கலாமே. அது எப்போ வேணாலும் வந்து கொடுத்தா அது பக்தி, அமாவாசை வந்து கொடுத்தா அது சடங்கு. அப்ப வித்தியாசம் தெரியுதா சடங்குக்கு பக்திக்கும்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை கூட்டமா கோயிலுக்கு போவாங்க, ஏன்னா பயம், முன்னோர்களை எப்படியாவது காப்பாற்றணும். மற்ற நாள் கோயிலுக்கு கூட்டமே இருக்காது. ஏன் இல்லை? அதான். அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து சடங்கு முறையை பின்பற்ற தயாரா இருக்காங்க, பக்தி பண்ண தயாரா இல்லைன்னு தெரியுது. அதனால பக்தர் என்ன பண்ணக்கூடாது, பக்தர்கள் சடங்கு முறையில கவரப்படக்கூடாது, பக்தியில கவரப்படணும். நமக்கு என்னைக்குமே மங்களமான நாள் தான், நம்ம என்னைக்குமே முக்கியமான நாள் தான். தினமும் பக்தர்கள் வந்து மங்களாரத்தி அட்டன் பண்றாங்க, நாம ஜெபம் பண்றாங்க, பாகவதம் படிக்கிறாங்கன்னா எண்ணற்ற முன்னோரை விடுவிக்க முடியும் வெறுமனே இதை பண்றதுனாலேயே. அதிகாலை எழுந்திரிச்சு மங்களாரத்தி அட்டன் பண்ணி 16 மாலை ஜெபம் பண்ணி பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தா அந்த குடும்பத்துல அவங்க சமய சடங்குன்னு ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே ஏன்னா போதுமானது. இதுவே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் தனியா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனாலேயே, வைணவருக்கு பிரசாதம் கொடுத்தோம், அப்புறம் வஸ்திரம் வாங்கி கொடுத்தோம், அந்த மாதிரி சேவை அது எப்போனாலும் பண்ணாது, அமாவாசைக்கு தான் பண்ணணும்னு இல்லை. அதோடைய கிரெடிட் வந்து அதோடைய பலன் வந்து அளவிட முடியாது. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னது, இந்த அமாவாசை சடங்கெல்லாம் வந்து பக்தர் அல்லாதவங்களுக்கு ஏன்னா அவங்க செஞ்சு ஆகணும். ஏன்னா அவங்க பக்தியும் பண்றது இல்லை. பக்தி பண்ணவங்க அட்லீஸ்ட் சடங்காவது பண்ணணும். பக்தி பாதைக்கு வராதவங்க சடங்கு பண்ணணும், பக்தி பாதைக்கு வந்தவங்க சடங்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம எதுல கவனம் செலுத்தணும், பக்தியில தான் கவனம் செலுத்தணும். சத்சங்கத்துக்கு வரணும், நாம ஜபிக்கணும், சேவை பண்ணணும். அதில் பாருங்க ப்ரோ, இன்னைக்கு அமாவாசை வீட்டில் வந்து படையல் போட்டேன், ஒன்று யார் போடச்சேன்னா, அப்போ நாம ஜபம் எதுக்கு பண்ணுறீங்க, எதுக்கு பக்தி பண்ணுறீங்க? அது பயம் வேற, அது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்கும். அப்போ ஏன் இந்த பயம், ஏன் இதுன்னா இதில் வந்து நம்பிக்கை இன்னும் வலுவாகலை. கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன் நான் கிருஷ்ண தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கல?
ஏன்னா புக் ஒழுங்கா படிக்கல, ப்ரோபா புக் படிக்கல, சத்சங்கத்துக்கு வரல, கிளாஸ் கேட்கல, அப்போ நான் பலவீனமா இருக்கேன். பக்தியில பலவீனமா இருக்கிறவங்க திரும்பி அந்த சமய சடங்குக்குள்ளேயே உருண்டுகிட்டு இருப்பாங்க. பக்தியில உறுதியா இருக்கிறவங்க சமய சடங்கு பக்கம் போக மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் இருக்கா?